கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 140 சங்கீதம் 13 வசனம். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 காரியங்களை இங்கே சங்கீதக்காரர் எழுதும்போது நம்ம பார்க்கிறோம். நீதிமான்கள், நீதியாய் நடக்கிறவர்கள், உண்மையை விரும்புகிறவர்கள், அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை துதிப்பார்களாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. 2வது, செம்மையானவர்கள், அவர்களும் உண்மையாய் நடக்கிறவர்கள், தன்னை மாசுபடாமல் பாதுகாக்கிறவர்கள், பாவத்திலே விழாதவர்கள், பாவத்தை வெறுக்கிறவர்கள், செம்மையானவர்கள், அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்களாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம இந்த 2 காரியங்களும் நம்மிடத்துல இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நீதிமானா இருக்கணும், செம்மையானவர்களா இருக்கணும். நீதிமானா இருந்தா பட்டணம் கலிகு வரும், பாவி இருந்தாதான் மிகுந்த நன்மையை கெடுப்பான். நம்ம நீதிமானா இருக்க நம்ம பிரயாசப்படணும். ஏன்னா நம்ம ஆண்டவர் நீதியுள்ள தேவன். அன்புக்குரியவர்களே, அந்த பட்டணம் மகிழ்ச்சியா இருக்கும். செம்மையானவர்களா இருந்தா அவர் சமூகத்துல இருப்போம், எப்பவும் அவர் பக்கத்துல இருப்போம். எந்த நேரம் வேணாலும் அவர்கிட்ட உதவி நமக்கு கடந்து வந்துடும். அதனாலதான் வேதம் அப்படி சொல்லுகிறது, நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்திலே வாசம் பண்ணுவார்கள். ஆண்டவரோடு இருந்து பேசுவோம், ஆண்டவருடைய காரியங்களை நம்ம அறிஞ்சுக்கிடுவோம். அவர் சமூகத்துல அவர் மனசு எப்படிப்பட்ட மனசு, அவர் என்னெல்லாம் நினைக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் பிரியமானவர்களே. அதனால 2 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். 1, நீதிமானாய் வாழ வேண்டும் என்று விரும்பணும். 2வது, செம்மையானவர்களாய் இருக்க விரும்பணும். இந்த 2 காரியங்களை செய்தால் நாம் இந்த பூமியிலே அசைக்கப்படுவதில்லை, ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழுகிறோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்தும். நீதிமான்களாய் இருக்கவும், செம்மையானவர்களாய் இருக்கவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்களும் இப்படி நடக்கத்தக்க பலனை எங்களுக்கு தாரும் அப்பா. நாங்கள் குறைவுள்ளவர்கள், எங்கள் அறிவு குறைவுள்ளது. நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருந்து உங்களுக்கு சாட்சியாக ஜீவிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.